கிருஷ்ணத்வைபாயனரான அந்த வேதவியாசர் சாட்சாத் நாராயணன். நாராயணன்ற திருநாமம் பகவானுக்கு உண்டு, நரஹான்ற திருநாமம் பகவானுக்கு உண்டு. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும். அந்த சிஷ்யன் அந்த உபதேசத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டும். அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு விசேஷம் பத்ரி நாராயணனுக்கு அப்படின்னு கேட்டா, அங்க பெருமாள் நரநாராயண ரூபராக சேவை சாதிக்கும். சரஸ்வதி இல்லாமல் உனக்கு ஞானம் வருமோ? சரஸ்வதி இல்லாமல் உன்னால யோசிக்க முடியுமோ? சரஸ்வதி இல்லாமல் உன்னால எழுத முடியுமோ? அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியினுடைய கிருபையோடு உட்கார்ந்து எழுதுற வியாசருக்கு சரஸ்வதியினுடைய ஃப்ளோ டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஸ்தல விருட்சம்ன்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, அந்த ஏரியால அந்த மரங்கள் வளரக்கூடிய பூமி அது. அந்த மரங்கள் ஒரு இடங்கள்ல இப்ப மதுராந்தகம் போனோம்னா வகுளாரண்ய கஷேத்திரம்னு பேர் மதுராந்தகத்துக்கு. வகுளம்னா மகிழ புஷ்பத்துக்கு பேர். நிறைய மகிழம் பூக்கள் அப்படி அழகா அப்படி கொடை விரிச்சா மாதிரி கும்முன்னு மகிழ மரம் பூத்து குலுங்குமம். அதாவது வகுளாரண்ய கஷேத்திரம்னு மதுராந்தகத்துக்கு பேரு. அது இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் பேரே கிடையாது. இப்ப வெறுமா எழுதி வச்சிருக்கோம், ஒரு போர்டு ஒண்ணு போட்டிருக்கோம், சாட்சி பூத்தமா ஒரு களை ஒண்ணு நட்டு வச்சிருப்பான், அதே 4 பேர் தொட்டு தொட்டு ஆட்டி ஆட்டி போட்டுட்டு இருப்பாங்க. மாடு கொம்ப வச்சு முட்டுற மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு போவோம். அதே மாதிரி இப்பொழுது பத்ரிகாசிரமத்துல இறந்த மரங்கள் இருக்கா? என் கண்ணுல படல, உங்க கண்ணுல பட்டதெல்லாம் பார்த்துக்கோங்க. பதரி என்னும் இலந்தை மரங்கள் அதிகமாக நிறைந்த அங்க இருந்து வியாசர் தபஸ் பண்ணார். எதுக்காக? மகாபாரத்தை எழுதுறதுக்காக. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் தேவை அவருக்கு. ஃபுல் கான்சென்ட்ரேஷன், டைவர்ஷன் இருக்கக்கூடாது, அமைதி வேணும். திருப்பி திருப்பி கம்ப்ளீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறார். சத்தம் என்ன டிஸ்டர்பன்ஸ்? நம்ம குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம், ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்கோம், யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணலையே, என்ன சத்தம் வருது அப்படி கேட்டா, சரஸ்வதி நதியினுடைய ஃப்ளோ, அதனுடையதான ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸினுடைய சவுண்ட். இது ஒரு சீக்வன்ஸ். சும்மா சரஸ்வதி நதிக்கரையில வியாசர் உட்கார்ந்தார், சரஸ்வதி நதிக்கரையில வியாசர் உட்கார்ந்தார் அப்படி இல்லை சுவாமி. வியாசர் யாரு? மகாபாரத வைதிச்சு என்ன பண்றோம் நாம? முதல்ல யார சேவிக்கணும்? நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். இதுல பாட்டபேதம் உண்டு, தேவீம் சரஸ்வதியும் செய்வ அப்படின்னு பாட்டபேதம் உண்டு. ஆனா முதல்ல நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணனை சேவிக்கணும். அடுத்தது நரம் செய்வ நரோத்தமம், நரனை சேவிக்க வேண்டும். தேவீம் சரஸ்வதியும் வியாசம் சரஸ்வதியும் சரஸ்வதி தேவியை வணங்கணும். அப்புறம் இந்த நூலை அருளி செய்த சாட்சாத் வேதவியாசரை வணங்க வேண்டும். ஓப்பனிங்கே நாராயணர், எண்டிலி நாராயணர். ஏன்? வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணுவே. கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபு. விஷ்ணு புராண வாக்கியம். கிருஷ்ண துவைபாயனரான அந்த வேதவியாசர் சாட்சாத் நாராயணன். நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தம், நரநாராயணர்களை சேவிக்கணும். ஜன்முஹு நாராயணஹா நரஹ சகசநாமம். நாராயணன்ற திருநாமம் பகவானுக்கு உண்டு, நரஹான்ற திருநாமம் பகவானுக்கு உண்டு. நாராயணன் எப்படி நரனானான்? நாராயணன் நாராயணன் தான் இருக்க முடியும். நாராயணன் எப்படி சுவாமி நரமாக முடியும் அப்படின்னு கேட்டா, நாராயணன் நரன் அப்படின்னார். உத்தியோக வர்க்கத்துல கிருஷ்ணன் வரார். அப்படி கிருஷ்ணன் வரும்பொழுது கிருஷ்ணனை ஏதாவது ஒன்று பண்ணணும் என்று துரியோதனாதிகள் பிளான் பண்றா. தூது வரான் பெருமாள். அவன் தூது வரும் பொழுது அவனை ஏதாவது ஒரு விதத்துல வீழ்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். அப்ப பீஷ்மர் சொல்றார், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கிருஷ்ணன்றவன் யாரு தெரியுமா? நரம் சஜுஷ்டேன தனஞ்சயேன. நரன் நாராயணன் ரெண்டுமே கிருஷ்ணன் தான். அர்ஜுனன் நரன், நாராயணன் கிருஷ்ணன். ஆச்சாரியன் சிஷ்யன்றதான ஒரு பாவனை உண்டு. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணணும். அந்த சிஷ்யன் அந்த உபதேசத்தை கிரகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் ஆச்சாரியன் உபதேசம் செய்யும் பொழுது சிஷ்யன் சில கேள்விகள் கேட்கணும். அது ஆச்சாரியர்கள் எதிர்பார்ப்பான். நாம சொல்றதை இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கானா, கரெக்டான பாட்டு தான் இவன் புரிஞ்சுட்டு இருக்கானா, நாம மேற்கொண்டு விஷயங்களை இன்னும் அதிகமா சொல்லலாமா, இப்ப ஜஸ்ட் லைக் தட் சொன்னதை இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லலாமா, அதை வச்சுதான் சிஷ்யர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை வச்சுதான் ஆச்சாரியர்கள் டிசைட் பண்ணுவான்.
இதுதான் ஒரு பத்ததி, ஒரு ஒரு வழி. இப்ப கிருஷ்ணன் ரொம்ப அபூர்வமான சில அர்த்த விசேஷங்களை உபதேசம் பண்ணணும். லோகக்ஷேமத்திற்காக அற்புதமான அர்த்த விசேஷங்களை உபதேசம் பண்ணணும். அந்த உபதேசங்களை விரும்ப மண்டைய ஆடின்னு கேட்க கூடாது. டீப்பா அதை யோசிச்சு அனலைஸ் பண்ணி முன்னாடி சொன்ன கான்டெக்ஸ்டுக்கும் இப்ப சொல்ற கான்டெக்ஸ்டுக்கும் என்ன கோஜன்சின்றதை விட்டு போகாம கவனிச்சு கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய சிஷ்யன் இருந்தாதான் சொல்றவாளுக்கு சந்தோஷம் வரும், சொல்ற விஷயமும் நல்லா ரீச் ஆகும். எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், அது என்னமோ தமிழ்ல ஒண்ணு சொல்வாளே, என்னது இடிச்ச புலி, அந்த மாதிரி ரியாக்ஷன் இல்லாம இருந்தா சுவாரஸ்யப்படாது. பார்த்தான் கிருஷ்ணன், நாம லோகஹிதமான லோகக்ஷேமமான பகவத்கீதையை உபதேசம் பண்ணணும். ஆனால் இத கரெக்டா ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கணும். அவர் அப்பப்ப கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுக்கணும். அப்பதான் இது வேல்யூபிள், இல்லைன்னா வேல்யூபிள் இல்ல. யாரை வச்சுக்கிறது, யாரை வச்சுட்டாலும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதனால கிருஷ்ணனே நாராயணனே தன்னை நரரூபமாக்கி கொண்டான். நராம்ச ஜுஷ்டேன தனஞ்சயேன, அவனே நாராயணன், அவனே நரன். துரியோதனா, நீ நினைக்கிற மாதிரி உன்ன அண்ணா தம்பின்னு நினைச்சுக்காத அர்ஜுனனை, சாட்சாத் மகாவிஷ்ணு, சாட்சாத் மகாவிஷ்ணு பீஷ்பெருமான் பண்றார். பத்ரிகாசிரமத்துல அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு விசேஷம் பத்ரிநாராயணனுக்கு அப்படின்னு கேட்டா, அங்க பெருமாள் நரநாராயண ரூபனாக சேவை சாதிக்கிறார். நரநாராயண ரூபனாக பத்ரிகாசிரமத்துல பெருமாள் சேவை சாதிக்கிறார். கார்த்தால வேளையில திருமஞ்சனமாகும், சுவாமிக்கு அபிஷேகமாகும். ரொம்ப விசேஷம். பத்ரிநாராயணனுக்கு அபிஷேகம் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் அந்த ஊருக்கு போய் அந்த குளூர்ல நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையால அந்த க்ஷேத்திரம் சுயம்பெத்த க்ஷேத்திரம், நரநாராயண பகவான் உபதேசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம். அங்க உட்கார்ந்து மகாபாரதம் எழுதுறது விசேஷம். அதனால வியாசர் தன்னுடைய சொஸ்தானமான அந்த க்ஷேத்திரத்துல மகாபாரதம் எழுத ஆரம்பிச்சார். ஆனால் அங்க அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டது. சரஸ்வதியினுடைய ஃப்ளோ, அந்த சவுண்ட் அவருக்கு ஒத்துக்கல. உட்கார்ந்த இடம்ங்க சரஸ்வதி கரையில. சரஸ்வதின்றவள் யாரு? வாக்வை சரஸ்வதின்றது வேதம். சரஸ்வதி இல்லாமல் உனக்கு ஞானம் வருமோ? சரஸ்வதி இல்லாமல் உன்னால யோசிக்க முடியுமோ? சரஸ்வதி இல்லாமல் உன்னால எழுத முடியுமோ? சரஸ்வதி இல்லாமல் உன்னால சிந்திக்க முடியுமோ? எதுவுமே சரஸ்வதியினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நடக்காது. அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவியினுடைய கிருபையோடு உட்கார்ந்து எழுதுற வியாசருக்கு சரஸ்வதியினுடைய ஃப்ளோ டிஸ்டர்பன்ஸா இருந்தது. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.